இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கல்யாணம் அப்படிங்கும்போது ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை கொண்டு போய் காட்டும் பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஜாதகத்தில் இந்தந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கோ பையனுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னா அது என்னங்க ஐயா? அதனால் செவ்வாய் வந்து ஹீட் ஜாஸ்தி, சூடு, பிளட் சூடு, ரத்த சூடு. இப்போ சூரியனுடைய சூடு வேற, விளக்கோட சூடு வேற, உடம்போட சூடு வேறு. அப்போ செவ்வாய் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னா டிப்ரெஷனாக இருக்குதுன்னு எதை பார்த்தா டிப்ரெஷனாக இருக்குது, அஃப்ரைடாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆமாம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா செவ்வாய் தான். செவ்வாய் வந்து பலகீனமாக இருந்தா அப்போ இந்த செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 2ல் இருந்தால் குடும்ப வாழ்க்கை பாதிக்குது, 4ல் இருந்தால் ஆரோக்கியம் பாதிக்குது, 7ல் இருந்தால் கணவன் மனைவி பாதிக்கிறாங்க, 8ல் இருந்தால் மாங்கல்யம் போயிடுது, விதவை ஆயிடுறாங்க. செவ்வாய் நீச்சமே ஆகக்கூடாது. ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்த உடனே செவ்வாய் கெட்டிருக்காரன்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை இருக்கும். யாரோ உழைச்சி யாரோ கஷ்டப்பட்டு ஹோட்டல்லாம் வாங்கி ஆட்சியை பிடிச்சா அதை அனுபவிச்சது போகிற 4.5 வருஷம் எடப்பாடி பட்சம் எப்படி ஆரம்பித்தார்? என்ன இந்த ஜாதகம் அவருக்கு சரி உச்சம். இப்போ இன்றைய முதல்வர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சரி உச்சம், அவங்க அப்பா சரி உச்சம். இப்போ திடீர்னு உதயநிதி துணை முதல்வர்னார், அவருக்கு சரி உச்சம். இப்போ யார் கொடுக்குறா? நீங்கள் உங்களுக்கு கல்யாணம்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் முதல் வேண்டணும். பத்திரிக்கை அடித்தா முதல் குலதெய்வத்துக்கு தான் வைக்கணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் கணவன் மனைவியுடைய தாம்பத்தியத்திலே ஈடுபடணும். அப்போ குலதெய்வத்தை சாட்சி வச்சுட்டீங்கன்னா. அடுத்ததா ராகு கேது தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ராகு கேது தோஷம்னா என்ன? ராகு கேது வந்து திருமணத்தை தடுக்கக்கூடியவங்களே அல்ல. இப்போ செவ்வாய் தோஷத்திற்கு இருக்குங்கிறீங்க, செவ்வாயோட ராகு சேர்ந்தா இருக்கிறீங்க, இல்லை சனி செவ்வாய் சேர்ந்தா, இது யாருக்கிட்ட இருக்கும்? பெற்றோருக்கு செய்யப்பட்ட நல்ல தோஷம் இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க பிறக்கும். நீங்கள் பெற்றோருக்கு நல்ல நாள் சரியாக முகூர்த்தம் வச்சுட்டா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல நாளில் தான் பிறக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதன் பணிவான வணக்கங்கள். ஐயா, தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய இடங்களில் வந்து பல மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிகச்சிறப்பான முறையில் வந்து உங்களுடைய ஜாதக கணிப்புகளின் மூலம் நடத்தி வச்சுருக்கீங்க. நிறைய மக்கள் வந்து அதனால் இன்றைக்கி ஒரு குடும்பமாக மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க. இன்றைக்கி அந்த திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்களை தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோங்க ஐயா. ஏன் முதலாவதாக கல்யாணம் அப்படிங்கும்போது ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை கொண்டு போய் காட்டும் பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஜாதகத்தில் இந்தந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கோ பையனுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னா அது என்னங்க ஐயா? செவ்வாய்ங்கிறவர் ஒரு ஜாதகத்தை, செவ்வாய் வந்து உஷ்ட கிரகம், போர் கிரகம். அதனால் செவ்வாய் வந்து ஹீட் ஜாஸ்தி, சூடு, பிளட் சூடு, ரத்த சூடு. இப்போ சூரியனுடைய சூடு வேற, விளக்கோட சூடு வேற, உடம்போட சூடு வேறு. அப்போ செவ்வாய் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னா செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து உஷ்ட கிரகமாக இருக்கிறதுனாலையும் போர் கிரகமாக இருக்கிறதுனாலையும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களோடு போராட முடியாது. அதுக்காக அந்த தோஷம்ட்டாங்க. தோஷம்ங்கிற வார்த்தையே வேண்டியதில்லை. இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் அதை செய்யும். இப்போ அவங்க அழகாக சொல்லுவார் கண்ணதாசன் ஒரு இதில், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம் பாண்டு, அது வந்து இருக்கும் இடத்திருந்தால் எல்லாம் சௌக்கியமே. யாரு கருடன் சொன்னார். நீ கீழே இருந்தானே கேட்பியா? நீ பரமசிவன் கடத்திருந்ததுனால தானே கேட்டேன். அப்போ கருடனையே சௌக்கியமானு கேட்குற அளவுக்கு பாம்புக்கு சக்தி வந்துருச்சா அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படித்தான். கணவனையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு மனைவிக்கு சக்தி வந்துருச்சா அப்படிங்கிற பேர் வந்துடும். ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி.
அவங்க எந்த கிரகத்தோடவா சுபகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ சுபகிரக பார்வையில் இருந்தாலோ கோபம் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சாந்தம் ஆயிடுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க, ஒரு டிப்ரெஷனாக இருக்குதுருக்காங்க, எதை பார்த்தா டிப்ரெஷனாக இருக்குது, அஃப்ரைடாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆமாம் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா செவ்வாய் தான். செவ்வாய் வந்து பலகீனமாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக பரிகாரம் தேடி தான் செய்யணும். அப்போ நம்ம நாம செய்யலை, நம்ம முன்னோர்கள் இது போல நம்ம சொந்த ரிஷிகளால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை ஜோதிடம். அதை மகான்கள் வந்து மக்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக அதை விருத்தி பண்ணாங்க. அதாவது இந்த பதவுர பொழிப்புரைங்கிற மாதிரி விருத்தி பண்ணாங்க. அப்போ இந்த செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 2ல் இருந்தால் குடும்ப வாழ்க்கை பாதிக்குது, 4ல் இருந்தால் ஆரோக்கியம் பாதிக்குது, 7ல் இருந்தால் கணவன் மனைவி பாதிக்கிறாங்க, 8ல் இருந்தால் மாங்கல்யம் போயிடுது, விதவை ஆயிடுறாங்க, 12 இருந்தால் திருமணத்தினால அவங்க எந்த சைட சுகம் தாம்பத்தியத்தில் ஒரு மகிழ்ச்சியான சுகத்தை அவங்க அனுபவிக்க முடியறதில்ல. இது வெளியே சொல்லிக்கவும் முடியாது, உள்ளே வச்சுக்கவும் முடியாது. இப்போ எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த அவர் பாதிக்கத்தான் செய்வார். செவ்வாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி, பஞ்சபூதங்களுடைய பிரதிநிதிகள் தான் இந்த கிரகங்கள். அந்த பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எங்களுக்கு குருன்னா வானம் இருக்குங்களா, பஞ்சபூதத்துக்குள்ள அக்கினி நெருப்பு காற்று மண். அப்போ இந்த கிரகங்கள் வந்து செவ்வாய் வந்து பூமிகாரன். இப்போ பூமி சூடாக இருக்கும், அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு காலில் செருப்பு போட்டுக்கிட்டு போகிறோம், பூமி சூடாக இருந்தால். அந்த மாதிரி பரிகாரங்கிறது என்னென்னா பின்னால் நமக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக முன்னாடியே அந்த வழிமுறையை வச்சாங்க. அது இங்கே பாண்டிச்சேரிக்கிட்ட கூட ஒரு கோயில் இருக்குது, திருப்பைஞ்சினியில் வாழைமரத்துக்கு பூஜை போடுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை வந்தவன் வாழை மரம், அதுக்கு போய் கொஞ்சம் போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு 2வது கல்யாணம் பண்ணால் முதல் கல்யாணம் தான், ஆனால் வாழைமரத்துக்கு பண்ணினா தோஷம் இல்லைன்னு நம்ம முன்னோர்களில் யாரோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதை நம்பிக்கையோடு பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அந்த நம்பிக்கையில் பழிக்கிறவங்களுக்கு பழிக்குது. இப்போ நம்ம ஒரு கோவிலில் பழனிக்கு போகிறோம், திருப்பதி போகிறோம், ஒரு பிரார்த்தனையை வேண்டிக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் மொட்டை அடிக்கிறேன். அப்போ பகவான் மொட்டை அடிக்க சொன்னாரா? இல்லை, நாம் இந்த காரியம் நடந்தால் செய்கிறோன்னு நம்ம ஒரு மன ஆறுதலுக்காக நம்ம வேண்டுறோம், காரியம் நடக்குது, நம்ம வேண்டுற பயத்தை நிறைவேற்றுறதுக்காக. மாரி கடனும் மால் கடனும் ஆகாதுன்னு பெரியவங்க விளையாட்டாக சொல்லுவாங்க. அதாவது அம்மன் மாரியம்மன் கடனும் மால் பெருமாள் கடனும் வச்சுக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம முன்னோர்களில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாமல் போயிருந்தாலோ அல்லது நாம் வேண்டி செய்யாமல் இருந்தாலோ அந்த திருமணங்களில் இந்த மாதிரி பாதிப்புகள் வருது. அப்போ நம்ம செவ்வாய்க்கு என்ன செய்யணும்னா பரிகாரம் தான் தேடணும். என்ன பரிகாரம்? அவங்களுக்கு செவ்வாய் எந்த வீட்டில் இருக்காரு, ஏதோ ஒரு வீடு சொல்லுங்க, ஒருவருக்கு 3வது வீட்டில் இருக்கு, நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து பொதுவாக செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, ஏன்னா 7 அப்படிங்கிறதான் வாழ்க்கை, 7 கடவுளுடைய வீடு, பெண்ணுக்கும் ஆணுக்கும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான? சரி, எந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துல? ஒரு பெண் ஜாதகத்துல அந்த பெண் என்ன ஜாதகம்? பெண்ணுக்கு 7ஆம் இடம்னா முதலிடம் இது கடகம் சார். கடகம் சொல்லுங்க. இப்போ கடகம்னா 7வது வீடு மகரம், அது யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அங்கே செவ்வாய் உச்சமாவார்னு இப்போ தானே சொன்னேன். அப்போ கடகத்தில் நீச்சமாவார், கடகத்துக்கு 7ல் செவ்வாய் உச்சமாவார். அப்போ கடகத்துக்கு தோஷம் கிடையாது, எந்த பரிகாரமும் வேண்டியதில்லை. அப்போ என்னன்னா கோபமே வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் சாந்தமாகிடுவாங்க. அதுக்கு அது ஒரு பெரிய பிரிவினையாவோ விவகாரமாகவோ பிரச்சனையாவோ அவங்க வாழ்க்கையில் ஆகாது. ஏன்னா அவர் பலமாக இருந்து கெடுக்கக்கூடாது. நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டா யாரையும் திட்டக்கூடாது தானே. அது மாதிரி ஒரு நல்லவராக இருக்கார். அப்போ இங்கே என்ன பலமே இழந்துடுறாரு, சண்டை போட சத்து இல்லை அவருக்கு. நீச்சத்தில் கடகத்தில் இருந்தால் செவ்வாய் நீச்சமே ஆகக்கூடாது. ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்த உடனே செவ்வாய் கிட்டிருக்காரன்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை இருக்கும். ஒரு பதவி வேணும், அப்போ பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கெடாமல் இருந்தால், அவங்க குரு பார்வை வாங்கியிருந்தாலோ அல்லது சூரியன் பலமாக இருந்தாலும், சூரியன் புதன் சேர்ந்து இருக்கணும், சனி செவ்வாய் பலமாக இருக்கணும், சேரக்கூடாது. சனி செவ்வாய் 2 சேரவே கூடாது, பலமாக இருந்துக்கணும். அவங்கவுங்க பலமாக இருந்தா. சனி உச்சம்னா இப்போ திடீர்னு எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, 3 பேரை சொன்னாங்க, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடியார், பழனிசாமி, 3 பேரை. இப்போ பழனிசாமிங்கிறவர் தான் வந்தார் இல்லைங்களா. அப்போ அவர் ஜாதகத்தில் எப்படி திடீர்னு இப்போ எம்ஜிஆர் வரல, ஜெயலலிதா வரல, கலைஞர் வரல, இப்படி யாருமே எடுத்தோன்னே சிஎம்மா டக்குன்னு வரல. எப்போ எலெக்ஷன் இல்லாமல் யாரோ உழைச்சி யாரோ கஷ்டப்பட்டு
ஓட்டெல்லாம் வாங்கி ஆட்சியை பிடிச்சா அதை அனுபவிச்சது போகிற 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆரம்பித்தார்? என்ன இந்த ஜாதகம் அவருக்கு சரி உச்சம். இப்போ இன்றைய முதல்வர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சரி உச்சம், அவங்க அப்பா சரி உச்சம். இப்போ திடீர்னு உதயநிதி துணை முதல்வர்னார், அவருக்கு சரி உச்சம். இப்போ யார் கொடுக்குறா? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்போ இவர் எப்படி கொடுக்குறாரு? அது இருக்கிற பொசிஷன் வச்சு முறையாகவும் வர்றாங்க, திடீர்னு வர்றாங்க. நியமன அரசர் வேற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசர் வேற. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசர் உழைப்பால் வந்தவர், நியமன அமைச்சர் திடீர்னு வந்தவர். இதுதான் அதிர்ஷ்டம். திடீர்னு பதவிக்கு வர்றவங்க அதிர்ஷ்டம். இதை கொடுக்கறதுக்கு சனிக்கு அதிகாரம் உண்டு. ஐயா, இப்போ பொதுவாக திருமணம் அப்படிங்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறதின் மூலம் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒன்று சீக்கிரமாக நடக்கும்? இப்போ திருமணத்தை கேட்கும்போது தான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. சனி செவ்வாய் சிறந்தால் திருமணம் பாதிக்கும். திருமணத்துக்கு தடை ஏற்படுத்துறதுலாம் செவ்வாயோட சனிக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் தான். சனி பார்த்தாலோ சனி சேர்ந்தாலோ இவங்க ஒருத்தர் பார்த்தா தான் இந்த திருமணத்துக்கு தடை வரும். அதுக்கு பரிகாரம் நிறைய சொல்லியிருக்காங்க. யாரு இப்போ நீங்கள் கடகத்துக்கு சொன்னீங்க, கடகத்துக்கு கிடையாது, மகரத்துக்கு கிடையாது. அதனால் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. வேறு ஏதோ ஒரு இது சொல்லுங்கள். துலாத்துக்கு 7 செவ்வாய். துலா சுக்கரனுடைய வீடு. துலா லக்னத்துக்கு இப்போ செவ்வாய் தோஷங்கிறது எங்கேயாவது ராசிக்கு பார்க்குறாங்களா லக்னத்துக்கு பார்க்குறாங்களா? லக்னத்துக்கு தான் முதல் பார்ப்பாங்க, அப்புறம் ராசிக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் களத்தரக்காரன் சுக்கரனுக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க. செவ்வாய் தோசை இந்த வீடுகளில் இருந்து அந்த வாசகத்திலே சொல்லுவாங்க. 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்றும், அது குரு சனி ராகு கேது இவர்களோடு சேர்ந்தாலோ பார்க்கப்பட்டாலோ செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் என்பார். அங்கே பரிகாரம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ செவ்வாய் கூட ராகு சேர்ந்தாலோ கேது சேர்ந்தாலோ சனி சேர்ந்தாலோ பரிகாரம் வேண்டும். அப்போ செவ்வாய் யார் வீடு? இப்போ நீங்கள் சொன்னீங்க துலாம்னா மேசத்தில் இருக்கார். மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? முருகன். இந்த முருகன் வடமேற்கு திசையில் கல்யாண சுப்பிரமணியராக இருப்பார். அப்போ கல்யாண சுப்பிரமணியரை தான் வணங்கணும். லக்னம் சுக்கரனுடையது, லக்னம் சுக்கரனுடைய. ஆனால் 7ஆம் இடம் செவ்வாய்க்கு தான் சொந்தமானது. அப்போ அந்த தேவதையை தான் வணங்கணும். ஒன்று. 2வது, அந்த முதலையே சொல்லியிருக்கேன் நான் பலமுறை, இந்த அரசு வேம்பு கல்யாணம் பண்ணி வைக்கிற பழக்கம் தான் பழைய காலத்தில் இருந்தது. கோயில்கள் கிடையாது, கோபுரங்கள் இல்லாத காலம். சாதாரண பூமியில் பண்ணுற போது விருட்சத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் தோஷம் தான் வாழைமரத்துக்கு பண்ணாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசு வேம்புக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ விருட்சத்துக்கு தான் சக்தி அது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் என்பது விதை தான், விளைச்சல்ங்கிறது சந்திரன். இந்த சந்திரன் எப்போவுமே 27 நட்சத்திரங்களும் சந்திரனை அனுசரித்து தான் வேலை செய்யும். சந்திரனோட தான் வேலை செய்யும், லக்னத்தோடு இல்லை, சந்திரனோட. அதுக்காக தான் இப்போ நம்ம நட்சத்திரம் என்ன வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்குடைய பரிகாரங்களை பண்ணி தான் பண்ணணும், பண்ணாமல் பண்ணக்கூடாது. அதுக்கான கோயில்கள் இருக்குது, அந்த கோவில்களில் தான் போய் பண்ணணும். அப்போ கல்யாண கோலத்தில் சிவபெருமான் இருக்கிற கோயில், கல்யாண கோலத்தில் பெருமாள் இருக்கிற கோயில். வைணவமாக இருந்தால் கல்யாண கோலத்தில் பெருமாள் இருக்கிற கோயில். திருப்பதியில் நித்திய கல்யாண புருஷன், திருப்பதியில் தினம் கல்யாணம் ஆகுதா இல்லைங்களா? ஆனால் அங்கே பத்மாவதியில் எங்கே இருக்காங்க? பெருமாள் எங்கே இருக்காரு? அப்போ ஏன் அங்கே தினம் கல்யாணம் நடக்குது? இந்த கல்யாணத்தில் ஒரு குறைவு தான் சொல்லுவாங்க. விளையாட்டாக கருவாப்பழம் இல்லாத கொண்டு வந்து வாழ்ந்தாங்க, அதனால கல்யாணம் போச்சிருவாங்க. அதனால் என்னென்னா, பரிகாரங்கிறது இறைவனிடம் உன்னை ஒப்புவித்து விட்ட பின் நீ திருமணம் செய். இப்போ ஒரு குழந்தை சொல்லுவாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயில் குற்றம் அது இருந்ததுன்னா சாமிக்கிட்ட கோயிலில் கொடுத்துவாங்க, சாமிக்கு பாதத்தில் போட்டு வாங்கினா அதுக்கு பிறகு சாமி கொடுத்த குழந்தை இது, ஆசாமி கொடுத்த குழந்தை அல்ல அப்படின்னு மாற்றிடுறாங்க. அது சுவிகாரம், சாமிக்கிட்ட கொடுத்து எடுக்கிறது சுவிகாரம்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி பரிகாரங்கள் இப்போ பசிச்சா சாப்பிட்றோம், அப்போ பசி ஆறுது, அது பரிகாரம். மறுபடியும் விஷயமே இருக்குமா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் பகவானுக்கு கோயிலுக்கு அம்பாளுக்கு போட்டால் துர்க்கைக்கு போடலாம் ராகு காலத்தில், அதனால் ராகு கால துர்க்கைக்கு போடுவாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீபம் போட்டால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். அந்த பிரச்சனை என்ன பரிகாரம்? அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ என்ன வயசோ அதில் பண்ணணும், அந்த தீபம் போடணும். ஒரு தீபம் 2 தீபம் பண்ணல. இன்றைக்கி இப்போ 20 வயசுல 20 தீபம். அப்படின்னா அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்காருன்னா, செவ்வாய் வீட்டில் இருந்தாருன்னா, மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் 7, செவ்வாய்க்கு 7 வருஷம்தான், 7 தீபம் போடணும். அது மாதிரி எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த கிரகத்தினுடைய தசா வருஷம் எவ்வளவோ
அவ்வளவு தீபத்தை போட்டோம். கண்டிப்பாங்க. அது முதல்ல தீபம் போட்டு இறைவனை வழிபட்டாலே நடக்கும். அதுக்கு மேலே பெண்ணுக்கு சுயம்வர பார்வதி யாகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுயவர பார்வதி யாகத்தை பண்ணிட்டு தான் பொண்ணோட ஜாதகத்தையே கல்யாணத்துக்கு எடுக்கணும். இதுக்கு வசதி இல்லை, எல்லாரையும் சுயவர பார்வதி பண்ண முடியாது. அப்போ குலதெய்வத்துக்கு தான் முதல் வணக்கம். நீங்கள் உங்களுக்கு கல்யாணம்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் முதல் வேண்டணும். பத்திரிக்கை அடித்தா முதல் குலதெய்வத்துக்கு தான் வைக்கணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் கணவன் மனைவியுடைய தாம்பத்தியத்திலே ஈடுபடணும். அப்போ குலதெய்வத்தை சாட்சி வச்சுட்டீங்கன்னா அந்த தோஷம் அடிபட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் சாந்தமாக இருக்கணும். யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதோ அவங்க தான் சாந்தமாக இருக்கணும். அவங்க கோபமாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கோபப்படுத்தினா அவங்க மன வாழ்க்கை முறிஞ்சிருது, அவங்க சந்தோஷம் போயிடுது. அது வராமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாங்க. இப்போ திருமணம்ங்கும் போது செவ்வாய் தோஷத்தை பற்றி விளக்கமாக சொன்னீங்க. அடுத்ததா ராகு கேது தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்களா? ராகு கேது தோஷம்னா என்ன? ராகு கேது வந்து திருமணத்தை தடுக்கக்கூடியவங்களே அல்ல, அது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ராகு போகக்காரன், கேது ஞானகாரன். அப்போ இந்த செவ்வாயோடவோ சனியோடவோ சேர்ந்தா டிஸ்டர்ப் ஆகும். அவங்க சேர்ந்து ஆமேடம் நண்டூசுரா இறுதி கண்டி வைத்தியத்தில் கருணாக வீட்டில் பூமேடனில் துயிலும் ராஜயோகம்னாங்க. 12 வீடு இருக்குது. ஆனால் ஒரு 5 வீட்டில் ராகு இருந்தாருன்னா அபரிமிதமான அற்புதமான யோகத்தை பூமேடல் தொழிலும் உடைய யோக ஜாதகமாக சொல்கிறாங்க. அப்போ ராகு வந்து கொடுக்கக்கூடியவர், கெடுக்கக்கூடியவர் இல்லை. அவர் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அந்த கிரகத்தினுடைய தோஷம். இப்போ செவ்வாய் கூட சேர்த்துட்டாருன்னா இந்த அரசமரத்தடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு இடையிற மாதிரி கல்லில் வெட்டி வச்சுருப்பாங்க. ராகு கேது கல்லில் வச்சு அதை அரசமரத்தடியில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஏன் அரசமரத்தடியில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா அரசமரத்தடியில் தான், அரசமரத்துக்கிட்ட தான் வேம்பு சுத்தம். அப்போ அரச மரம் இருக்கிற இடத்துக்கு வேம்பு தானே போய் கொடி போட்டுக்கும். அப்போ கணவன் மனைவி உறவை நிரந்தரமாக்கக்கூடிய சக்தி அரசு வேம்புக்குத்தான் உண்டு. அப்போ அதுக்கிட்ட போய் இந்த சர்வதோஷம் ராகு சேர்றார் சுக்கரனோட ராகு சேர்ந்து நீங்கள் பரிகாரம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மறுதாரம் வந்தே தீரும், எப்படியாவது வரும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம அந்த பரிகாரத்தை தேடணும். இந்த தோஷம்லாம் யாரால் வரும் உங்களுக்கு? இப்போ செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குங்கிறீங்க, செவ்வாயோட ராகு சேர்ந்தா இருக்கிறீங்க, இல்லை சனி செவ்வாய் சேர்ந்தா, இது யாருக்கிட்ட இருக்கும்? பெற்றோருக்கு செய்யப்பட்ட நல்ல தோசை இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க பிறக்கும். நீங்கள் பெற்றோருக்கு நல்ல நாள் சரியாக முகூர்த்தம் வச்சுட்டா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல நாளில் தான் பிறக்கும். நீங்கள் பெற்றோர் ஜாதகமே பாம்பு ஜாதகமாக சேர்த்துருக்கீங்கன்னா பிறக்கிற பிள்ளையை கட்டுப்படுத்த செய்யும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்னு தேடும். அப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி தான் உங்களுக்கு கல்யாண உற்சவம், கல்யாணம் நடக்கிறதுல போயாவது கலந்துக்கிட்டு விடணும். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ பொதுவாக வந்து ராகு கேது தோஷத்தை பற்றியும் சொல்லிட்டீங்க. இன்னொன்று வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க. பிரம்மகத்தி தோஷங்கிறது யாராருக்கு இருந்தது அப்படின்னு வேணும் இல்லையா உங்களுக்கு? பிரம்மகத்தி தோஷங்கிறதுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. திருமணத்துக்கு தோஷம் செவ்வாய் தோஷமோ ராகு தோஷமோ அல்ல சனி செவ்வாயுடைய சேர்க்கை இந்த மாதிரி பாதிப்பு தான் வரும். பிரம்மகத்தி தோஷங்கிறது வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டது அல்ல. அது வந்து தெய்வீகமாக பிரம்மகத்தி தோஷம் நம்ம தெரியாமல் இப்போ தெரிஞ்சு செஞ்சுருந்தாங்கன்னாலும் தெரியாமல் செஞ்சாலும் பிற உயிருக்கு துன்பத்தை விளைவித்திருந்தால் பிரம்மகத்தி தோஷம் வரும். பிற உயிருக்கு துன்பம் விளைவிக்கலைன்னா பிரம்மகத்தி தோஷம் வராது. யாருக்கு வந்தது? ராமருக்கு வந்தது இல்லையா? அப்போ ராமேஸ்வரத்தில் வந்து சிவலிங்கம் பிடிச்சி பரிகாரம் தேடிக்கிட்டார் இல்லையா? அப்போ பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அதுக்கான சிவ பூஜை தான் செய்யணும், வேள்விகள் செய்து அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். அது கல்யாணத்தை தடுக்கும் இல்லை, செய்த தவறுக்காக ஏற்படுறது பிரம்மகத்தி தோஷம். அது கல்யாணத்துக்கு பார்க்குறதல்ல. பிரம்மகத்தி தோஷம்னா நம்ம ஒரு உயிருக்கு பங்கம் விளைவிச்சிருந்தோம், ஒரு உயிரை வதைச்சிருந்தோம், ஒரு உயிரை மனநோக அடிச்சிருந்தோம். இப்போ ஒரு கணவன் மனைவி சண்டை வருது, அதிகபட்சமாக மனைவி மனசை நோகடிக்கிறாங்க கணவன், அல்லது மனைவி கணவன் மனசை நோகடிக்கிறாங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் வரும். கண்டிப்பாங்க ஐயா. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இது சந்நியாச ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்க்கையை வந்து ஒதுக்குறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்நியாச ஜாதகம் ஒரு ஜாதகம் இருக்கத்தான் செய்தவங்களுக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜாதக கிரகமைப்பை வச்சுத்தான் சன்னியாச தோஷம்னு சொல்லணும். சன்னியாச தோஷம் ஒரு ஜாதகனுக்கு ஆயிலே பங்கமாக இருக்கும், அப்போ அவங்க சன்னியாசம் போயிடுவாங்க. அப்போ சன்னியாச தோஷங்கிறது வந்து கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற நிலையை பொறுத்து எவ்வளவு காலம் போவாங்க
அல்ல பர்மனெண்ட்டாக போயிடுவாங்களா, ஊரை விட்டு போனவங்க கிடைக்கவே மாட்டாங்களா, காணாமல் போயிட்டாங்க, அவங்க எங்கே போன சன்னியாசியாக போயிட்டா வந்து சேரவே இல்லை, 40 வருஷம் ஆச்சு 50 வருஷம் ஆச்சு அப்படிதான் கிரகம் எங்கே இருக்குதோ அந்த ஜாதகத்தில் அதை பொறுத்து தான் அவங்க சன்னியாசம் போவாங்களா. இப்போ ஆதிசங்கரன் சன்னியாசின்னு சொல்லுவீங்களா, ஆதிசங்கர் அவதாரமே ஆன்மீகத்திற்காக எடுத்தது. அப்போ சன்னியாசம்ங்கிறது சொல்லாமல் ஆன்மீகத்திற்காக அவங்க பயணம் செஞ்சிருவாங்க. கண்டிப்பாங்க. அப்போ அவங்க அங்கே சுக்கிரன் பாதிப்பார். சுக்கிரன் பலம் இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது. அல்லது சுக்கிரனோட ராகு செவ்வாய் சனி பாபகிரகங்கள் சேர்ந்துட்டாங்கன்னா, சனியே செவ்வாய் கூட சுக்கிரன் கூட சேர்ந்தா நட்புன்னு தான் சொல்கிறாங்க. சுக்கிரனோட சனி சேர்ந்தாருன்னா 2 பேரும் நட்பு, அந்த மனைவிக்கு அந்த கணவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாங்க, தீர்க்காயுஷ்மான் பவது. இப்போ ராகு சேர்றாரு செவ்வாய் சேர்றாரு அப்படின்னா அந்த மன வாழ்க்கை சுக்கிரன் கெட்டிருந்தால் மன வாழ்க்கை. சன்னியாசம்ங்கிறதே இல்லற வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க எடுக்கிறது தான். பிறப்பாலேயே சன்னியாசமாக பிறக்கிறவங்க, ஆன்மீகத்துக்கிட்டே பிறக்கிறவங்க, அவங்க வந்து இந்த இல்லறத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது நிரந்தரம் இல்லாதது. முன்னாள் நாள் நடுத்தருவில் கொண்டாந்து விட்டு அவங்க சன்னியாசம் போவாங்க. சன்னியாசிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க தெய்வத்திற்கு பணியாற்ற குருவாக போகிறாங்க. கண்டிப்பாங்க. ஐயா, இப்போ பொதுவாக வந்து திருமணத்துக்கு வந்து நம்ம எல்லா தோஷங்களையும் பார்த்தோம். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி செவ்வாய், இந்த மாதிரியான சேர்க்கையுமே நம்ம பார்த்தோம். பொதுவாக ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் சொல்லும்போது மக்கள் கேட்குற அடுத்த கேள்வி என்னென்னா, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பரிகாரத்தை சொல்லும்போது அந்த பரிகாரத்தை போய் அந்த கோயிலில் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த பரிகாரம் பழிக்கலை அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாங்க, அவர் இன்னொரு பரிகாரம் சொல்கிறார். அப்போ பரிகாரமாக செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறது பழிக்கலை இல்லைங்கய்யா. இதுக்கான காரணம் என்னங்கய்யா? அருமையான கேள்வி கேட்டீங்க. பரிகாரம் ஒருத்தர் சொன்ன ஒரு கோயிலுக்கு போடுறாங்க. அந்த கோயில் வந்து இப்போ எத்தனை கோயில் இருக்குது, திருமணஞ்சேரி சொல்கிறாங்க, திருவேதிக்குடி சொல்கிறாங்க, கோவிலில் கல்யாண உற்சவம் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு பரிகாரத்தில் நம்பர் 1 எதுன்னா திருவேலிக்குண்டம். திருவேதிக்குடியில் சிவபெருமான் திருக்கல்யாணத்துக்காக வேள்வி நடத்துகிற இடம் அது. அந்த ஊருக்கு பேர் ஏழூர் கோயில்னு பேர். ஆல்ரெடி சொல்லியிருக்கு நம்ம டிவியில். அந்த ஏழூர் கோயிலில் சிவபெருமான் திருமண கோலத்தில் இருக்கிற திருவேதிக்குடியில் தாய்க்கும் அம்மாளுக்கும் அப்பாவுக்கும் அபிஷேகம் பண்ணணும். பண்ணிவிட்டா அங்கேயே அந்த மாடையெல்லாம் கொடுப்பாங்க, கொண்டாந்து வீட்டில் வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கல்யாணம் ஆன பிறகு அதை கொண்டு போய் நிறைவேற்றிட்டு வருவாங்க. மீதி 6 கோயில் இருக்கும். அந்த 7 கோயில்லையும் அபிஷேகம் பண்ணலாம், அல்லது இந்த கல்யாண கோலத்தில் இருக்கிற கோயில் அபிஷேகம் மற்ற கோயில்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஒன்று இது மாதிரி ஒவ்வொரு சிவன் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் தம்பதி சமேதராக வடக்கோலத்தில் இருக்கிற கோயில், அந்த கோயிலில் போய் பண்ணால் இப்போ வேளாங்க இது இருக்குது. உங்களுக்கு பாம்புக்கு சம்மந்தம்னா திருநாகேஸ்வரம் போகிறாங்க. திருநாகேஸ்வரத்தில் அந்த கன்னிமூலையில் பாம்பு தான், பாம்புக்கு இப்போ பரிகாரம் பண்ணுறாங்க. அப்போ எதுக்காக பண்ணுறாங்கன்னா அந்த பரிகாரங்களுக்கு பலனளிக்கணுங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க. இந்த நம்பிக்கையை உண்டாக்குறது ஆனால் யாரோ ஒருத்தர் செஞ்சு அதில் படிதம் வாங்கி அவர் சொல்லி வளர்ந்தது. அப்போ உங்களுக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் வடக்கோலத்தில் இருக்கணும். ராகு கேதுவான தோஷம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ராகு கேது தோஷம் காலாஸ்திரி. கல்யாண தோஷம்னா உங்களுக்கு திருநாகேஸ்வரம். ராகு தோஷமாக இருக்காரு, ராகு திசை கேது திசை நல்லா இல்லை அப்படின்னா காலாஸ்திரி. அந்த இப்போ பரிகார சேத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பரிகார சேத்திரம் கிழக்கு வாசல் புண்ணிய கோவில், புண்ணிய வாசல். வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும், இது புண்ணிய வாசல், இது தெய்வீக வாசல். தெற்கு மேற்கு தான் பரிகார கோயில் இருக்கும். திருக்கடவுர் பாருங்க, காலாஸ்திரி பாருங்க, தெற்கு. அப்போ தோஷம் நிவர்த்தி ஆகிற திசை வந்து தெற்கு மேற்கு திசையில் தான் நிவர்த்தி ஆகுது. அப்போ தெற்கு மேற்குங்கிறது தென்மேற்கு கன்னிமோடு தான். அங்கே தான் ராகு கேதுவோட இடம் கன்னிமோடு. அதுக்கு தான் கணபதியை வச்சு கணபதிக்கு நாமாகரணம் போட்டு அந்த தோஷம் கணபதியை கும்பிட்டா இல்லை அப்படின்னு. அப்போ பரிகாரம்ங்கிறது எல்லாம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. அப்போ என்ன செய்யணும், தீபம் போட முடியுமில்ல. அந்த செயல் தடையாகுதுன்னா அவங்க வந்து தீபம் போடணும். தீபம் போடணும்னா இப்போ எந்த வருஷத்தில் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வருஷம் சொல்லுங்க, திசை சொல்லுங்க, ஏதோ ஒரு திசை. குரு திசைக்கு எத்தனை வருஷம்? 16 வருஷம். 16 தீபம் போடணும். இவ்வளோதான். சோடச தீபம், சோடச உபச்சரணை, சோடச சக்கரம், 16 தீபம். அந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு எத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அத்தனை வருஷம் அத்தனை எண்ணிக்கை உள்ள தெய்வத்தை அந்த கிரகத்துக்குடைய கோயிலில் போட்டுறோம். 16ன்னா யார் அதுக்கு? 16 தீபம். யார் 16? குரு. அப்போ குருவுக்கு யார் கோயில்? ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர். ஆபத் சகாயேஸ்வரருக்கு தான் போடணும். போட்டுட்டு சுற்றி வரணும். எத்தனை சுற்றுங்க? 16 சுற்று. இவ்வளோதான்.
அந்த அந்த திசைக்கு அந்த கருதி வளரும். ஏன் கூட கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதுங்கிறதுனால கேட்குறேன். எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கலாம், பரிமாறிக்கலாம். அந்த திசைக்குடைய சுற்று. ஆனால் அங்கே சுற்ற வேண்டிய சுற்று 12 சுற்று தான். ஆலங்குடி போயிருக்கீங்களா? ஆபத்சகாயேஸ்வரர் கோயிலில் சுற்றுறது 12 சுற்று தான். 12 சுற்று சொல்லுவாங்க. நாம சுற்றுறது நமக்குள்ள பரிகாரத்துக்காக சுற்றுறோம். அதுக்காக 16 தடவை சுற்றணும். குருவுக்கு என்ன நிறம்? மஞ்சள். சந்தன காப்பு சாத்தணும். முடியல சந்தன கலர் உள்ள மலர் சாத்தணும். அது சந்தன கலர் வஸ்திரம் சாத்தணும். அந்த கலர் உள்ள அந்த கலர் ஏதாவது ஒன்று, பூவோ வஸ்திரமோ சந்தன காப்போ சாமிக்கு சேர்த்து சுற்றி வந்தால் அந்த தோஷம் விளக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோவில் நித்தியமும் பூஜை ஆகிற இடம். பரிகாரம் ஏன் கோயிலுக்கு சொல்கிறோம்னா, வேற எங்கேயும் தினசரி பூஜை, உங்கள் வீட்டில் கூட தினசரி பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் முடியாமல் போகலாம், ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கலாம். அதுக்காக விளக்கு போகிறதுக்காக ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, தினம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போகும்போது பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ சாமி இருட்டில் இருக்குமா? அப்போ தப்பு தானே அது. அப்போ நித்தமும் தீபம் எரியக்கூடிய இடம் கோவில். கண்டிப்பாக அங்கே போடணும். இப்போ பரிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் பரிகாரம் செஞ்சேன், நான் போகாத கோவில் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, ஆனாலும் என் பரிகாரம் பழிக்கலைன்னு சொல்கிறாங்க. பரிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள் வாங்கியோ ஒரு ஹோமம் செய்தோ அப்படி நிறைவேற்றிக்கிறது பரிகாரமா, இல்லை மனதளவில் வந்து அந்த இறைவனை முழுமையாக சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது பரிகாரம்? அதாவது சரணாகதிக்கு மேலே பரிகாரமே இல்லை. அடியார்களுக்குள் அடியாராத்தான் இறைவன் இருக்கார். தன்னையே அடியாராக, அடியாருக்குள்ள இருக்கிறான், அடியாருக்கு அடியாரா இருக்கிறேங்கிறார். அப்ப நீங்க சரணாகதி அடைகிறது தான். எல்லாம் வசதி இருக்கிறவங்க ஹோமம் பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க, ஹோமம் பண்றாங்க, வஸ்திரம் சாத்துறாங்க, அன்னதானம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறதுக்கு மேல ஒரு பரிகாரம் இல்லை. ஜபத்தில் சிறந்தது எது? மந்திரத்தில் சிறந்தது எது? நாம ஜபம் தான். நாம ஜபத்துக்கு மேல ஒன்றுமே கிடையாது. நாம ஜபம் தான். குலதெய்வம் வணக்கம். நீங்கள் நினச்சிக்கு போக முடியல, குலதெய்வத்தை நினச்சிங்க, எனக்கு இந்த காரியம் ஆகணும், நடத்தி கொடுத்தீங்கன்னா வர்றேன்னு வேண்டுங்க. நீங்கள் நான் எல்லா கோயிலுக்கு போனேன், எல்லாம் கும்பிட்டு, இப்போ இந்த கூட சொல்லுவாங்க, எல்லா ராஜாவும் வந்தாங்க, ஏன் பஞ்சம் தீரலன்பாங்க. இவங்க பஞ்சத்தை தீர்க்க அவங்க வரல, அவங்க கடமையை செய்ய அவங்க வர்றாங்க. அப்போ நான் போனேன் நடக்கலன்னு சொன்னால், இப்போ நீ பர்பஸாக உன்னோட காரியத்துக்காக தான் கோயிலுக்கு போனேன், ஆண்டவன் மேலே பயபக்தியோடு போகல, அங்கதான் சரணாகதி ஆகலேன்னு அர்த்தம். கண்டிப்பாங்க. பகவான்கிட்ட இல்லாத காசா, பகவான்கிட்ட இல்லாத செல்வமா, பகவான்கிட்ட என்ன குறை இருக்கு? பகவானுக்கு நீங்க வந்து அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துறதுன்னா பரமேஸ்வரன் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலையா? அப்படி அர்த்தம். நம்ம திருப்திக்கு செய்கிறோம், அதுதானே தவிர பரிகாரம் செஞ்சேன் நடக்கலேங்கிற என்ன நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வர வரைக்கும். உதாரணமாக சொல்கிறேன், நெகட்டிவ் எனர்ஜி யாருக்கு வந்துக்கிட்டு இருக்குதோ அது வர வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வராது. நாம் நல்லா இருப்போம், நமக்கு நல்லதே நடக்கும், நமக்கு எந்த குறையும் வராது, நிச்சயமாக நான் நல்லா இருப்பேன். அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க, ஆழமான நம்பிக்கை. அதை சொல்கிற ஒரே இது ஜோதிடம் தான். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நீங்கள் நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இல்லைங்க ஐயா. இதுக்கு வந்து இந்த விஷயம் உங்களுக்கு சரியாக நடக்கணும்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க, இதுக்கு லலிதா சகஸ்ரநாமம் படிங்க, இதுக்கு கந்தசஷ்டி கவசம் படிங்கன்னு சொல்லி நிறைய பேர் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த ஒரு பதிகத்தை திருமணம் நடக்கணுன்ற கனவுல இருக்கவங்க தினந்தோறும் படிங்க, சீக்கிரம் உங்கள் வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும். அப்படின்னா நாங்கள் என்ன பதிகம் படிக்கலாம்? ஒன்று வேண்ட திருவேதிக்குடி பதிகம் படித்தா போதும். திருவேதிக்குடி பதிகத்தை படிச்சு திருஞான சம்பந்தர் அழகாக சொல்லியிருக்காரு. திருஞான 10 ரூபா கொடுத்தா அந்த கடையில் புஸ்தகம் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துக்கிட்டா திருமண தடை இருக்கிறதுக்கு அதை படித்தாலே போதும். ஐயா, நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க ஐயா. உங்களுடைய ஜாதக கணிப்புலையும் உங்களுடைய வாழ்த்துதலிலும் நீங்கள் குறித்து கொடுத்த நேரத்தின் அடிப்படையிலும் இன்னைக்கு வெற்றிகரமான பல திருமணங்களை நாங்களே கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த பதிவு ஒரு பொக்கிஷமான பதிவாக இருக்கும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், பிரம்மகத்தி தோஷம், ஒரு திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க. நன்றி மேடம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.